விவசாயத்தின் நிலை பற்றிதான். உழவினார் கைமடங்கின் நிலை, விளைவதுவும் விட்டேன் என் பார்க்கும் நிலை. கார்ப்பரேட் நிறுவனங்களின் வருகை விவசாயத்தை வெறும் லாப நோக்கம் கொண்ட வணிகமாக மாற்றி சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை சீர்குலைத்துள்ளது. நில ஆக்கிரமிப்பு, ரசாயன பயன்பாடு, இயந்திரமயமாக்கல் மற்றும் சந்தை ஆதிக்கம் மூலம் பாரம்பரிய விவசாயம் வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் சொந்த நிலத்திலேயே கூலி தொழிலாளர்களாக மாற்றுகின்றனர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாரதி பாடினான். ஆனால் இன்று மண்ணின் மைந்தர் விவசாயிகள் மண்ணை நம்பிழைக்க முடியாத சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயத்திற்குள் நுழைகின்றன. இது ஒரு விடிவெள்ளியா அல்லது வேட்டைக்காடா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நவீன தொழில்நுட்பம் என்ற பெயரால் டிராக்டர்கள், ட்ரோன்கள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மற்றும் பூச்சிக்கொல்லி உரங்கள் பயன்படுத்துகின்றன. இதனால் உழவனின் நண்பனான மண்புழு மற்றும் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் அழிந்து போகிறது. இதனால் மண் வளமும் பாதிக்கப்படுகிறது. நம் நாடு ஒரு விவசாய நாடு. நம் உணவை உற்பத்தி செய்வோம் விவசாயிகள். அவர்கள் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஆனால் இப்போது பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயத்திற்குள் இறங்க ஆரம்பித்துள்ளன. இந்த நிறுவனங்கள் அதிக பணமும் பெரிய இயந்திரம் கொண்டு விவசாயம் செய்கின்றன. அதனால் சிறிய விவசாயிகள் போட்டியில் நிற்க முடியாமல் போகிறது. அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்காமல் துன்பப்படுகின்றன. மேலும் விதைகள், உரங்கள், மருந்துகள் போன்றவை கூட கார்ப்பரேட் நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஆனால் விவசாயிகள் அவற்றை அதிக விலைக்கு வாங்க வேண்டிய நிலை உருவாகிறது. இப்படி தொடர்ந்து நடந்தால் சிறிய விவசாயிகள் விவசாயத்தை விட்டு விலக நேரிடலாம். அது நம் நாட்டிற்கு நல்லதல்ல. ஏனெனில் விவசாயம் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு. 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கைக்கு பிறகு கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாயத்திற்குள் அதிகமாக நுழைந்தன. 2020ஆம் ஆண்டு புதிய விவசாய சட்டம் வந்தது. விவசாயிகளுக்கு நன்மை இல்லை என்று விவசாயிகள் போராடியதால் மத்திய அரசு 2021இல் அச்சட்டத்தை ரத்து செய்தது. விவசாயத்தின் நன்மை அறிந்து முன்னாள் உலகின் பணக்காரரும் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவருமான பில் கேட்ஸ் என்பவர் பல லட்சம் ஏக்கரில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்வர் என்ற குரலுக்கு ஏற்ப அழிந்து வரும் விவசாயத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களின் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கார்ப்பரேட் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளின் கட்டுப்பாட்டில் பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். நன்றி.